நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. அண்மை செய்தி. தவிக தலைவர் விஜய் தமிழ்நாடு முதலமைச்சராக மே 7ஆம் தேதி பதவியேற்க திட்டம் என்ற தகவலானது தற்போது வெளியாகியுள்ளது. நேரு உள் விளையாட்டு அரங்கில் பதவியேற்பு விழாவை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெரி. வணக்கம் ஜெரி, விவரம். வணக்கம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருந்தார். அதாவது பதவியேற்க உரிமை கோரி கடிதம் எழுதியிருந்தார். அதனை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் 2026 சட்டமன்ற தேர்தலில் களம் கண்டு வெற்றி பெற்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் இன்று அழைத்து ஆலோசனை மேற்கொண்டார். அதே போல ஆலோசனை நிறைவடைந்த பிறகு ஏறத்தாழ 3 நாட்களுக்கு சென்னையிலேயே தங்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. வழக்கமாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் பூஞ்சேரி எனும் பகுதியில் ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பாளர்கள் அதே போன்றுதான் அதே மண்டபத்தை அதே நட்சத்திர விடுதியை ஏறத்தாழ 3-4 நாட்களுக்கு ஒட்டுமொத்த விடுதியையுமே வாடகைக்கு எடுத்திருக்கிறார்கள். அங்கு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்க வைக்கப்பட இருக்கிறார்கள். இங்கே சென்னை சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வீட்டுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் விருப்பப்பட்டால் நட்சத்திர விடுதியில் தங்கிக் கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 7ஆம் தேதி பதவியேற்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. நேரு ஸ்டேடியத்தில் வழக்கமாக ஒரு பெரிய அரங்கமாக நேரு ஸ்டேடியம் இருக்கும். நேரு ஸ்டேடியத்துல விஜய் பதவியேற்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் எந்த ஒரு விஷயமும் இறுதி கட்டமாக முடிவு செய்யப்படவில்லை. இந்த முதற்கட்ட ஆலோசனையிலே தான் இருக்கிறது அனைத்து திட்டங்களும். இந்த 7ஆம் தேதியுமே கூட அவர் அதற்குள்ளாகவே பெரும்பான்மையை நிரூபிக்கப்பட வேண்டும். ஆனால் அதற்கு முன்னதாகவே 7ஆம் தேதி நல்ல நாள் என்பதனால அதை அந்த நாளில பதவியேற்பு விழா வைத்துக் கொள்ளலாம் என்று முதற்கட்டமாக ஆலோசனை நடைபெற்றிருக்கிறது. ஆனால் அந்த 7ஆம் தேதி என்பது இறுதி செய்யப்படாமலே இருக்கிறது. காரணம் அவர் பெரும்பான்மையை நிரூபிக்கப்பட வேண்டும். அனைத்து கட்சி அதை எந்தெந்த கட்சிகள் எல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் அவர்களும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும். அவர்கள் கோரிக்கை வைப்பது எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும். அதன் பிறகுதான் இந்த தேதி உறுதி செய்யப்படும் என்றும் கூறப்படுகிறது. இருப்பினும் கூட 7ஆம் தேதி அனைத்து பணிகளுக்கும் ஆயத்தமாக இருப்பதாகவே தமிழக வெற்றிக் கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தல் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சராக விஜய் பதவியேற்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான பணிகளை தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் துரிதப்படுத்தி அனைத்து வேலைகளும் செய்து வருகிறார்கள். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.